ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பரான குஸ்கா பண்ண போகிறோம். வித்தியாசமான முறையில் அரை மணி நேரத்தில் பண்ணி முடிச்சிடலாங்க. இந்த குஸ்கா ப்ளெயின் பிரியாணி. இதுக்கு காய்கறிகளோ நான்வெஜ் ஐட்டங்களோ எதுவுமே தேவையில்லைங்க. இந்த முறையில் நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த குஸ்கா பண்ணுறதுக்காக நான் ஒரு 1.5 கப் அரிசி எடுத்துகிட்டு, பாஸ்மதி ரைஸ் எடுத்துகிட்டு தண்ணியில் ஊற வச்சு தண்ணி வடிகட்டி வச்சுட்டுங்க. இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். இந்த குக்கர் நல்லா காஞ்சி வரட்டும். இப்போ நான் ஒரு குழிக்கரண்டியில் ஒரு 4 கரண்டி நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லை அப்படின்னா எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இந்த நெய் சேர்க்குறனால ஒரு கூடுதல் சுவை கொடுக்குங்க இந்த குஸ்காவுக்கு. இப்போ 2 பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இது கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வதங்குறதுல தாங்க இதோட டேஸ்ட் இருக்குது. அதனால் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த அளவுக்கு வதங்கிடணுங்க. இப்போ 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன சைஸாக, அதை போட்டுக்கலாம். அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பச்சை மிளகா 2 பச்சை மிளகா நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துருக்கேன், அதையும் போட்டாச்சு. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் எடுத்துருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆயிலே அது அந்த நெய்யிலே வதங்கட்டுங்க. இப்போ நம்ம அந்த பாஸ்மதி ரைஸ் வடிகட்டி வச்சுருக்கதை இப்போ அதோட சேர்த்து நம்ம வதக்கி விட போகிறோங்க. இது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு தடவைனாலும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த தக்காளி வெங்காயம் இந்த கலவையோட இந்த பாஸ்மதி ரைஸும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நான் ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இந்த தயிர் சாதம் சாப்பிட்டா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இருக்குங்க. நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தயிர் சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த நெய்யிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அந்த தயிர் சேர்த்த பண்ணி மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இந்த டைமில் புதினா தலை ஆஞ்சி வச்சுருக்கேங்க, நம்ம உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த புதினா தலையும் இதோடு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஃப்ளேவர் வர அளவு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த கப்பில் தான் 1 கப் அரிசி 1.5 கப்பு சேர்த்து இதில் 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி தாளிக்கிற கரண்டி வச்சுட்டு நெய் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம தாளித்து விடலைங்க. நீங்கள் இந்த முறையில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்டார் சோம்பு, 3 ஏலக்காய், ஒரு 7 கிராம்பு, சின்ன துண்டு 2 பட்டை, இலை, அன்னாசிப்பூ எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம தாளித்து இப்போ இந்த குஸ்காவில் சேர்க்க போகிறோம். நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா செவந்து வரட்டும். நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் சாதத்தில் சேர்த்தாச்சு. நம்ம இப்போ அடுத்து இஞ்சி பூண்டு முதல்ல இதில் போட போகிறது இல்லைங்க. இப்போ தான் நம்ம இதில் வதக்கி போட போகிறோம். பாருங்கள், இது நம்ம நார்மலாக பிரியாணி செய்கிற மாதிரி இல்லை, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நல்லா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த இஞ்சி பூண்டு நம்ம வதக்கிக்கலாம். இது நிறைய நேரம் வதங்க வேணாம், லைட்டாக வதங்கினா போதுங்க. இப்போ இந்த குஸ்காவோட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1.5 கப் அரிசிக்கு நான் 2.25 கப் தண்ணி ஊற்றணும். ஒரு கப்புக்கு 1.5 டம்ளரு. ஆனால் இந்த ஈரப்பதம் இருக்கிற தயிர் நிறைய தக்காளி இந்த இதோட ஈரப்பதம் இருக்குதுன்னா 2 டம்ளர் தான் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம ஒரு விசில் விட்டு மூடி திறந்தாச்சு, குக்கர் மூடி திறந்தாச்சு. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக சூப்பரான குஸ்கா ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். நீங்கள் இந்த முறையில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.